நம்ம மில்கிவே கேலக்சியோடைய மையத்தை கேலக்சியோடைய இதயம்னு சொல்லலாம். இந்த இதயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களும் அதுக்கு மத்தியில் மறைஞ்சிருக்கிற அசாதாரணமான காஸ்மிக் பசில்ஸும் இருக்குது. அதில் ஒன்று J18023353. இது நம்ம முதல் முறையை பார்க்கும்போது வேறு ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண நட்சத்திரம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதோடைய வெளிப்புறத்தை தாண்டி பார்க்கும்போது இது ஒரு அசாதாரணமான பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மீறுற அளவுக்கு ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் சுத்தக்கூடிய ஒரு நியூட்ரான் நட்சத்திரம். இது நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பல்சார். நம்ம ஃபிசிக்ஸ்லாம் இதுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வாங்க அந்த வினோத நட்சத்திரத்தை சுற்றி பார்க்கலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். You are watching Zenith of Science. நம்ம கேலக்சியுடைய ஆழத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களோ பிரபஞ்ச அதிசயங்களோ மறைஞ்சிருக்கு. அதுக்கு மத்தியில் தான் J18023353 என்ற ஒரு வினோதமான பொருள் இருக்கு. இது ஒரு புதிரான பொருள். நம்ம வெறும் கண்ணுக்கு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நட்சத்திரம் மாதிரி நமக்கு தோணும். ஆனா வானத்தில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு நட்சத்திரத்தை பத்தின புரிதலை இது மீறுது. ரொம்பவே மேம்பட்ட தொலைநோக்கிகளை பயன்படுத்தி முதல்ல வானியலாளர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் இது வேற ஒரு சாதாரணமான வான்பொருள் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே அவங்க இன்னும் இதை ஆழமாக ஆராயும் போது அவங்க இதில் ரொம்ப விசித்திரமான முரண்பாடான வெளிப்பாடுகளை கவனிச்சாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப சிக்கலான அசாதாரணமான தன்மையை குறிக்கக்கூடிய சமிகைகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு சாதாரணமான நட்சத்திரமோ அல்லது கிரகமோ இல்லை. சிக்னலை ரொம்பவே கவர்ச்சியான ஒரு பொருளாக இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நியூட்ரான் நட்சத்திரம் நம்ப முடியாத வேகத்தில் சுத்தம். கடிகாரம் வேலை செய்யக்கூடிய துல்லியத்தோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வேகமாக சுத்தக்கூடிய ஒரு கதிர்வீச்சை இது வெளியிடும். ஆனால் நியூட்ரான் நட்சத்திரங்களை விட இந்த J18023353 கொஞ்சம் யூனிக்காகவே இருந்திருக்கு. ஸோ இது பல வழிகளில் வானியலாளர்களை குழப்பமடைய வச்சது. அதே சமயம் அவங்க அந்த பொருளை மேலும் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு பகுதியாகவே இருந்திருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அடர்த்தியான பொருளில் ஒன்று தான் இந்த மாதிரியான ஒரு நியூட்ரான் நட்சத்திரம். இது ஒரு சூப்பர்னோவா வெடிப்புடைய எச்சங்கள் இருந்து உருவாயிருக்கும். இந்த அண்ட சக்தி வினாடிக்கு நூற்றுக்கணக்கான முறை அதோடைய அச்சில் சுத்துது. இந்த தீவிரமான காந்தப்புலங்களையும் இது உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கதிர்வீச்சுகளையும் இது வெளியிடுது. காஸ்மிக் கலங்கரை விளக்கம் அப்படின்னு நம்ம இதை சொன்னாலுமே எந்த விதமான மாற்று கருத்துமே வராது. இது வெளியிடக்கூடிய இந்த கதிர்வீச்சு கற்றைகள் நம்ம பல்சராக பார்க்குறோம். சீரான இடைவெளியில் பூமியை வந்து அடையக்கூடிய சின்ன சின்ன துடிக்கக்கூடிய சிக்னல். ஆனால் J18023353 ஒரு பல்சரும் இல்லை. அது சுழற்சியை ரொம்ப வேகமாக ஃபாலோ பண்ணக்கூடியது. மேலும் அதோடைய காந்தப்புலம் ரொம்ப வலுவாகவே இருக்குது. இது நம்மளுடைய புரிதலுக்கு ஒரு சவாலாகவே விடுது. அத்தகைய பொருளை நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக ஆராய்ஞ்சோம்னா யூனிவர்ஸுடைய ஒரு சில மர்மங்கள் நமக்கு விலகலாம். J18023353 வானியலாளர்களுக்கிடையே ஒரு தீவிரமான விவாதத்தை தூண்டியிருக்கு. ஒரு நியூட்ரான் நட்சத்திரம் எப்படி இவ்வளோ வேகமாக சுத்தம்? அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஓன் கிராவிட்டினால அது எதுக்கு இன்னும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குது? இவ்வளோ வலுவான காந்தப்புலத்தை அது மெயின்டைன் பண்ண முடியுமா? இது ஒரு பைனரி ஸ்டாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது அதோடைய ஒரு பகுதியத்தை இப்போ நம்ம பார்க்குறோமா? இந்த மாதிரியான பல கருத்துக்கள் வெளிவந்துச்சு. அங்கே கண்டிப்பாக ஒரு துணை நட்சத்திரம் இருக்கும். அதோடைய தாக்கம் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வினோதமான வெடிப்புக்கான அல்லது துடிப்புக்கான காரணமாக இருக்கும். இன்னும் இதோடைய பரிணாம வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான பல புதிரான சாத்தியக்கூறுகளில் ஒன்று J18023353 பைனரி அமைப்புடைய ஒரு பகுதின்றது நம்ம கண்டுபிடிச்சோம். அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட இது தொடர்பு ரொம்ப வேகமாக இருக்குது. அதோடைய தீவிரமான குணாதிசயங்களோட இது கொஞ்சம் தூண்டுதலாகவே இருக்குது. இந்த காட்சி நியூட்ரான் நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை சுழற்சி அது மட்டும் இல்லாமல் அதோடைய சக்திகளை பற்றி ஒரு புதிய கேள்வியவும் நமக்கு உண்டாக்குது. குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இது பிரபஞ்சத்தை பற்றி நம்மளுடைய அறிவை மேலும் விரிவுபடுத்தும்.
இது ஒரு புதிரான பொருள். நம்ம நட்சத்திர பரிணாமம், காந்தவியல், அப்புறம் இயற்கையுடைய அடிப்படை சக்திகளுடைய கோட்பாடுகளுக்கு இது சவால் விடக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கு. J18023353 ஒவ்வொரு பொது கண்டுபிடிப்பும் வானியல் இயற்பியல்ல ஒரு சில ஆழமான கேள்விகளுக்கு பதில நம்ம எடுக்கிறதுக்கான அந்த இடத்தை ரொம்ப நெருங்குற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறை உண்டாக்குது. இப்போ நம்ம விசிட் பண்ணோம் இல்லையா J18023353, இது கண்டிப்பாக ஒரு பிரபஞ்ச புதிர், அதாவது காஸ்மிக் பசில்னு சொல்லுவோம். பிரபஞ்சம் நம்ம கற்பனை செய்கிறத விட ரொம்ப சிக்கலானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிசயமானது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதை நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சாதாரணமான பொருளை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது தொலைதூர நட்சத்திரத்துடைய ரகசியங்கள் மட்டும் இல்லாமல் எல்லையே இல்லாத ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம். மனிதனுடைய ஆர்வம், அதோடைய ஆய்வு. பதிவோட தான் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நம்மளுடைய சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் நம்ம சேர்ந்தே பண்ணிக்கலாம். பாய்.